எல்லாருக்கும் வணக்கம். இந்த முறையும் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல நம்ம விஜய் சேதுபதி சார் தான் ஹோஸ்டா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய கண்டஸ்டன்ட் சுவாரஸ்யமாவே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் நான் தான் நடிப்பறக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலனே தூக்கிட்டு வந்துட்டார் திவாகர் அவர்கள். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்னோட நடிப்பு மூலயமா தான் நான் இவ்வளவு சீக்கிரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே வராரு. எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வராங்க திவாகர் அவர்களை. செகண்ட் கண்டஸ்டன்ட் ஜோடி பட டைரக்டரா இருந்த பிரவீன் காந்தி அவர்கள் தான். இவர் மட்டும் தான் இந்த வாட்டி சீனியர் கண்டஸ்டன்டா உள்ள வந்திருக்காரு. தேர்ட் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் மாதிரியே இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வைவர் போய் மொக்க வாங்கிட்டு வந்த விஜய் பார்வதி அவர்கள் தான் இந்த சீசன் 9 என்டர் ஆயிருக்காங்க. ஃபோர்த் கண்டஸ்டன்ட் என்டர்டைன்மெண்ட்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சபரி அவர்கள் வந்திருக்காங்க. இப்ப சீரியல் வாய்ப்பு இல்லாதனால இந்த சீசன் 9 என்டர் ஆயிருக்காரு. எப்பயுமே பிக் பாஸ் சீசன் 9ல குக்கிங் கண்டஸ்டன்டாவே ஒருத்தவங்க வருவாங்க. அதே போலதான் இந்த முறையும் குக் வித் கோமாளி சீசன் டைட்டில் வினரா இருந்த கனி அவர்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. காரக்குழம்புக்கு பஞ்சமே இல்லை. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் FJ அதிசயம். இவங்க நிறைய வெப் சீரிஸ்ல நடிச்சு பார்த்துருந்துருப்பீங்க. இவர் இந்த சீசன் வந்திருக்காரு. என்னென்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த சீசன் 9ல என்ட்ரு ஆனவரோ கொரியன் பாய். ஆனா இவர் தமிழ் பையன் மாதிரியே தமிழ் அவ்வளோ அழகா பேசுறாரு. ஆமாங்க, இவர் பேரு துஷர். இந்த கண்டஸ்டன்ட் இன்ஸ்டா மூலயமாவே பாப்புலர் ஆனாங்க. ஆமாங்க, இவங்க பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீசன் 9குள்ள என்ட்ரா இருக்காங்க. அரோரா சின்க்ளயர். 9th கண்டஸ்டன்டா என்ட்ரு ஆனவங்க காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மிர்ச்சி கெமி வந்திருக்காங்க. இவங்க குக் வித் கோமாளிலே நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த சீசன் வந்த உடனே காமெடி ஆரம்பிச்சிட்டாங்க. 10th கண்டஸ்டன்டா என்ட்ரு ஆனவங்க தான் ஆதிரே சுந்தரராஜன். இவங்க வேற யாரும் உள்ள மகாநதி சீரியல்ல வந்திருந்தாங்க. இவங்க ரொம்பவே போல்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. 11th கண்டஸ்டன்டா என்ட்ரு ஆனவங்க தாங்க ரம்யா ஜோ. இவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே சிட்டி பொண்ணா இருந்தாலும் இவங்க தஞ்சை மாவட்டத்துல ஒரு டான்ஸரா இருந்தவங்க. நிறைய அவமானத்தை சந்திச்சதுனாலே இதுல பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ் சீசன் 9 யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த அளவு ஆதரவு தருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கானா வினோத். இவரோட பாடல் எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த கண்டஸ்டன்ட் ஒரு மாடல் வியானா. இவங்க பாக்குறதுக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியா மாதிரியே வாய்ஸ்ல ரொம்பவே ஆக்டிங்கா கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது நடிப்பா ரியலா அப்படின்னு சொல்லி. இவர் யாருன்னு தெரியுதா? பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லன் ரோல்ல வந்திருந்த பிரவீன் ராஜ் அவர்கள் தான். பெங்களூர் பையனா இருந்து ரொம்பவே மிரட்டிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டும் ஒரு காமன் பீப்புள் தாங்க. மீனவ பொண்ணா இருக்கிற சுபிக்ஷா அவர்கள் ரொம்பவே போல்டா இந்த பிக் பாஸ் சீசன் 9குள்ள என்டர் ஆறாங்க. இந்த சீசன்லயும் ஒரு டிரான்ஸ் உமனை உள்ள என்டர் ஆகியிருக்காங்க. ஆமாங்க, அப்சரா. இவங்க ஒரு இன்டர்நேஷனல் மாடலாவும் இருந்திருக்காங்க. ரொம்பவே போல்டா இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க பிக் பாஸ் டீம். இவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். விக்கல்ஸ் விக்ரம். நிறைய காமெடி பண்ணிட்டு இருப்பாரு, ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னு சொல்லி. இந்த சீசன் 9ல என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஃபிட்னஸ் அண்ட் யோகா ட்ரைனரா இருக்கிற நந்தினி அவர்கள். இவங்க இந்த பிக் பாஸ்ல பிசிக்கல் டாஸ்க் தான் செமையா கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டஸ்டன்ட் கூட மகாநதி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த குமரன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ 2 மகாநதி சீரியல்ல இருந்து வந்திருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இத்தனை கண்டஸ்டன்ட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது ரெட்டை சூஸ் பண்றீங்களா இல்ல ப்ளூவை சூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலரை சூஸ் பண்ணி தான் உள்ள என்டர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, போன உடனே டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள என்ட்ரான டே 1லே தண்ணி பிரச்சனைங்க. எங்கேயும் தண்ணி வரல. ஸோ எப்படி டாஸ்க் பண்ணி தண்ணியை கொண்டு வர போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.